வணக்கம், வெல்கம் டு நிக்கிஸ் விஜய் சேனல். டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறதுனே தெரியலையா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், இதோட சிலபஸ் என்ன, எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு சிலபஸ் வேணும்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி government.in போயிட்டு நீங்களே சிலபஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அதில் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் ஆரம்பிக்காதீங்க. ஹிஸ்ட்ரி முடிங்க, யூனிட் 7, 8 அதை முடிச்சுடுங்க. ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சுடுங்க. ஜிகே அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கு வந்தால் போதும். இடையில கொஞ்சம் கொஞ்சம் மேத்ஸ் பார்த்துக்கலாம். என்னோட ப்ரிப்ரேஷன் இப்படி தான் இருந்தது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தீங்கன்னா நைட்டு ஒரு 2 hours ஒதுக்குங்க. டெய்லியும் ஒரு 2 hours ஒதுக்குனீங்கனாலே நம்மளால் சிலபஸை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். 3 மாதங்கிறது ஒரு 4 மாதம் இந்த மாதிரி கூட நம்மளுக்கு ஆகலாம். நம்ம ஒரு நாளைக்கு 2 hours படிக்கலாம், ஒரு நாளைக்கு 1 hour தான் நம்மளுக்கு படிக்கிறதுக்கான டைம் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். இப்போ நாளையில் திங்கக்கிழமையிலேருந்து நம்ம ரெகுலர் வீடியோ போடலான் இருக்கிறோம். நம்ம சேனல்லையே இனிமேல் எல்லாமே ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, இந்த மாதிரி தமிழ் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துங்க. ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு எல்லா வீடியோவும் நம்ம போடலான் இருக்கிறோம். ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய அரசுகள், அப்புறம் ஐஎன்எம், டெல்லி சுல்தான்கள், ஐரோப்பியர்களின் வருகை, இதெல்லாமே எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் வீடியோ போடலான் இருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஓனாக ஒரு கான்செப்ட் இருக்குமில்ல, அதை வச்சு புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி தான் மேக்ஸ் ஈஸியாக 2 ஸ்டெப் எப்படி ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வரது, இது சின்ன சின்ன டிப்ஸு எல்லாமே நம்ம சேனலில் வருங்காலத்தில் வீடியோவை போடலான் இருக்கிறோம். ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, யூனிட் 7, 8 இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்ருக்கும்போது இடையிலேயே உங்களுக்கு தமிழும் போடுவோம்.